வெல்கம் டு துபாய் சுற்றலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நைட் டின்னர் வந்துட்டு தான் பார்க்க போகிறோம். கார்லிக் பிரெட் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சீஸ் கார்லிக் பிரெட் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் வந்துட்டு நல்லாவே நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடுவோம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 500 கிராம் மைதா மாவு சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது டபுள் ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, கை அளவுக்கு மல்லி இலைகளையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு வந்துட்டு நல்லாவே டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாவை நம்ம 3 பங்காக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இதை நம்ம நல்லா வளட்டி எடுத்துப்போம். ரொம்ப மெல்லிசாலாம் வளட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் நம்ம இதை வளட்டணும். இதை வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வளட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பட்டரு கார்லிக்லாம் போட்டு, இப்போ அதை வந்துட்டு இதோட பாதி லைனில் நம்ம தடவி விட்டுடுவோம். இப்போ இது மேலே வந்துட்டு மொசரல்லா சீஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சீஸ் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே இட்டாலியன் ஹெர்ப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து இதோட ஓரங்களில் தண்ணி தொட்டு இப்போ இதை நம்ம வந்துட்டு மூடி விட்டுடுவோம். இதோட ஓரங்கள்லாம் நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். இல்லைனா இது நம்ம பேக் பண்ணும்போது ஓப்பன் ஆகிடும். இது மேலே திரும்பவும் நம்ம வச்சுருந்த பட்டரை வந்துட்டு இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது மேலே இட்டாலியன் ஹெர்ப்ஸ் தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம தூவி விட்டுக்கலாம். இது மேலே ஒரு கத்தி வச்சு நம்ம இதே மாதிரியே இதை ஃபுல்லாக கீறி விட்டுடுவோம். ரொம்பவும் கட் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்துட்டு நம்ம கோடு போட்டு கீறி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் இதை நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு டேஸ்டான ஒரு சீஸி கார்லிக் பிரெட் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.